போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம். இறைவன் நுழையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலய மணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தரும் ஒளியா. ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தரும் ஒளியா. வீடமே அன்பின் பிரசன்னமா. பீடமே அன்பின் பிரசன்னமாய். பிரசனம் பிரசனம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவரையும் புனித மத்தேயு மண்டல அன்பெங்களின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய மைய சிந்தனையானது தகுதியின்மையே தகுதியாகும் ஆன்மீகம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரிடமிருந்து விலகி தவறான போக்கில் போய் கடும் துன்பத்திற்கு உள்ளான இஸ்ரேல் ஜனங்களை கண்டிக்கிறார். ஆண்டவரின் உரிமை சொத்து என்ற தகுதியை இழந்தவர் இவர்கள். மனமாறி ஆண்டவரின் மக்கள் என்ற உரிமையை பெற இறைவாக்கினர் அறிவுறுத்துகிறார். இதையேதான் நூற்றோர் தலைவர் இயேசுவிடம், ஐயா, நீர் என்னை வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் என்கிறார். இதுபோல தனது தகுதியற்ற நிலையை ஏற்று இறைவனுக்காக தன்னை தகுதிப்படுத்தி மறைசாட்சியாக உயிர் துறந்தவர்தான் நம் புனித தேவசகாயம்.
இதனை கருத்தில் கொண்டு நாம் நம்மிடம் உள்ள தகுதிகளையும் பெருமைகளையும் பின்னுக்கு தள்ளி நான் தகுதியற்றவன் என்ற ஆன்மீக நிலைக்கு வரும்போது நாம் கடவுளின் உரிமை சொத்தாகும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய வாசகமானது புலம்பல் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எருசலேம் நகரம் மற்றும் அதன் மக்களின் மீது கடவுளின் கோபம் வெளிப்பட்டதையும் பாவம் மற்றும் கீழ்ப்படியாமை காரணமாக அவர்கள் அடைந்த பெரும் துயரங்களையும் அழிவுகளையும் இந்த விவிலிய பகுதி விவரிக்கிறது. இந்த துயரத்தின் நடுவிலும் கடவுளை நோக்கி மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு மன்றாடும்படி அழைப்பு விடுக்கும் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 2, 10 முதல் 14 மற்றும் 18 முதல் 19 முடிய. ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அழித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார். அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலைய செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவி கொண்டுள்ளனர். சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னி பெண்கள் தங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம்,
அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயம் முற்றோரை போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய்மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னி பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிக்கேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமன கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 74. பல்லவி. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. 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 கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டே? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைத்தெழுகின்றது? பண்டை காலத்திலே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. நெடு நாட்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகளும் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் மக்களின்
அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வாராக. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5-17 முடிய. அக்காலத்தில் இயேசு கபர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளன. நான் அவர்களில் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து
இதை செய்க என்றார். அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பே உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலைப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவ தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தார். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். எவ்வாறு அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கு எசாயாய் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளையும், எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய இரக்கத்தையும், எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய மன்னிப்பையும், எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய தாழ்ச்சியையும் இங்கு இருக்கின்ற இந்த திருச்சிலுவையில் கண்டுகொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக தாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய பார்வையில் தகுதி உள்ளவர்களாக வாழ்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்கின்ற போது கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். பழைய ஏற்பாடில் நாம் பார்க்கின்ற போது நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம், கடவுள் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, நீர் இந்த வானத்தில் இருக்கின்ற விண்மீன்களைப் போல, கடற்கரை மணலை போல உன்னையும் உன் சந்ததியை நான் நிரப்புவேன் என்கின்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்ற போது எதுவும் சொல்லாமல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுளுடைய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு, கடவுளுடைய பார்வையில் தகுதி உள்ளவராக இருந்து தாழ்ச்சி உள்ளவராக இருக்கின்ற போது கடவுள் இத்தகைய தலைமுறையை தாண்டியும் அவரை ஒரு நம்பிக்கையின் தந்தையாக உயர்த்திருக்கிறார். புதிய ஏற்பாடுகளை பார்க்கின்ற போது கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடத்திலே நீங்கள் கடவுளுடைய மகனுடைய தாயாக போகிறீர் என்கின்ற அந்த வாக்கு தத்துவத்தை, அந்த நம்பிக்கையின் மறைபொருளை கொடுக்கின்ற போது தன்னையும் தன் ஆசையையும் எதையும் பொருட்படுத்தாமல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய பார்வையில் அக்கறை கொண்டவராக, கடவுளை ஏற்றுக்கொண்டவராக, கடவுளுடைய திட்டத்தில் தன்னை முழுவதையும் கையளிக்கின்ற தகுதி உள்ளவராக இருக்கிறார். நான் கடவுளுடைய அடிமை என்று தன்னை தானே தாழ்ச்சி கொள்கின்றார். அது நிமித்தமாக இறைவனின் தாயா உயர்த்தப்படுகிறார். இன்றும் கூட நம்முடைய மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர், தான் இத்தகைய தவறு செய்திருக்கிறேன், இவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது, இவர் இந்த சமுதாயத்திற்கும் நாம் வாழ்கின்ற சூழ்நிலைகளுக்கும் எதிராக இருக்கிறார், இவரை விட்டால் இவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் என்கின்ற அநியாயமாக
பொய் சுட்டப்பட்டு பலமுறை துன்பப்படுத்தப்பட்டு கூட இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் தான் எதன் நிமித்தமாக திருமுழுக்கு பெற்றேனோ, எந்த நம்பிக்கையில் அவர் வளர்க்கப்பட்டாரோ, எந்த நம்பிக்கையை தன்னுள் அவர் ஆடையாக அணிந்தாரோ, அதன் நிமித்தமாக அநேக துன்பங்களை, அநேக கஷ்டங்களை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் அத்தகைய துன்பங்கள் நடுவிலும் பிரியமானவர்களே, அத்தகைய கஷ்டங்கள் நடுவிலும், அத்தகைய பாடுகள் நடுவிலும் கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையை அவர் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. அடிக்கின்ற போதும், சித்திரவதைப்படுகின்ற போதும், துன்பப்படுகின்ற போதும் எதில் நம்பிக்கை கொண்டாரோ, எது அவருடைய நோக்கமாக இருந்ததோ அதில் அவர் என்றும் உறுதியாக இருந்தார். கடவுளுடைய பார்வையில் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். கடவுளுடைய பார்வையில் தகுதி உள்ளவராக இருந்தார். அதன் நிமித்தமாக பிரியமானவர்களே, திருச்சபை அவரை மறைசாட்சியவாகவும் புனிதராகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுநிலையின் பாதுகாவலராகவும் உயர்த்திருக்கிறார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளுடைய பார்வையில் தகுதி உள்ளவர்களாக தாழ்ச்சி என்கின்ற இலக்கணத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆடையாக அணுகின்ற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். ஒற்றை கேள்வி கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுள் மீது தேவைப்படுகின்ற போது நம்பிக்கை கொள்கின்ற மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா? கஷ்டத்தில் இருக்கின்ற போது தேடி செல்கின்ற நம்பிக்கையாக நம் நம்பிக்கை இருக்கிறதா? தேவைகள் இருக்கின்ற போது தேடி செல்கின்ற நம்பிக்கையாக இருக்கிறதா? அதெல்லாம் நம்பிக்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் நம்பக்கம் இருக்கிறார், நம்மை கண்மணி போல காத்து வழிநடத்துகின்றார் என்ற உணர்வோடு கடவுளுக்குரிய இடத்தையும் கடவுளுக்குரிய ஒரு நேரத்தையும் நான் கொடுக்கின்றது ஒரு நிகழ்வுதான், கொடுக்கின்ற ஒரு நிமிர்த்தம் தான் கடவுள் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையாகும். வேறு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது. நாம் கடவுளுடைய பார்வையில் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தகுதி என்றால் கடவுளுடைய பார்வையில் எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கையும் அவர் பேசிய பேச்சும் அவருடைய தொடர்பும் அவர் உரையாடலும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் நாம் எல்லா நேரமும் கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும், தியாக உணர்வோடு இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு பிறர் தீங்கு நினைத்தாலும் நான் நல்லது செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் நமக்கு ஏதேனும் மன வருத்தம் செய்து இருந்தால் அவர்களையும் மன்னிக்க கூடிய மனநிலையை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதை நாம் செய்கின்ற போது, இன்னொரு இயேசுவாக நாம் மாறுகின்ற போது கடவுளுடைய பார்வையில் நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போம். அதற்கு மேலாக தாழ்ச்சியின் அடையாளமாகவும் நாம் இருக்க வேண்டும். எவர் ஒருவர் தாழ்ச்சியோடு கடவுளை தேடி வருகின்றார்களோ, தாழ்ச்சியோடு வாழ்கின்றார்களோ, அவர்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ஆகிற இயேசுவில் பிரியமானவர்களே, நம்பிக்கை கொண்டு, உயிருள்ள உணர்வுள்ள கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுள் என்னை தகுதியுடையவராக நினைப்பது போல நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வார்த்தைகளும் செயலிலும் தகுதி உள்ளவராக வாழ்ந்து, தாழ்ச்சி உள்ள மனநிலையில் வாழ்ந்து கடவுளுக்கு புகழ் மாலை சூட்டுவோம். அதற்காக மறுவேண்டி இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். ஆமென். அன்பு இறை சமூகமே, தாழ்ச்சியும் நம்பிக்கையும் இருந்தால் விண்ணக தந்தை நம்மை எந்நாளும் உயர்த்துவார். அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிவார். இப்பொழுது நம்முடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் மன்றாட்டுகளாக இறை தந்தையிடம் எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும்
நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தம் பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளை கண்டு மனம் தளராது சோர்ந்து போகாது உம் தூய ஆவியின் வல்லமையை அளித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே எம் இறைவா, இத்திருப்பலியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியினரை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அதில் பணிபுரிபவர்கள், இத்திருப்பலியில் பங்கேற்பவர்கள் அனைவருக்கும் நீர் நல்ல உடல் நலத்தையும் ஒளிபரப்ப தேவையான பொருளாதார தேவைகளையும் அளித்து மாதா தொலைக்காட்சி உலகெங்கும் பரவ தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் தங்கள் சுயநலங்களை மறந்து மக்களின் தேவைகளை உணர்ந்து நன்மையுடனும் நீதியுடனும் நாட்டை நல்வழியில் வழிநடத்த தேவையான ஞானத்தை அவர்களுக்கு பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை இயக்குபவரும் எம்முள் இயங்குபவருமான அன்பு இறைவா, அன்பையும் இறை வார்த்தைகளையும் பகிர்வதற்காகவும் எம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காகவும் அர்த்தமுள்ள ஆன்மீகத்திற்கு எம்மை அழைத்து செல்வதற்காகவும் திருச்சபையால் அன்பியங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை உணர்ந்து அந்த உயரிய நோக்கங்களுடன் நாங்களும் எங்கள் அன்பியங்களும் செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை வழிநடத்தும் எம் இறைவா, மறைசாட்சி புனித தேவசகாயம் வழியாக எங்களை நீர் பாதுகாத்து வருகின்றீர். அப்புனிதரிடம் விளங்கிய நற்பண்புகளும் நம்பிக்கையின் ஆழமும் எங்கள் வாழ்வில் நாங்கள் நிறைவாக கடைபிடித்து உமக்கே என்றுமே சாட்சிகளாக வாழ வரம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் பரம தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். உமக்கு எந்நாளும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது இறையாட்சி பணியை அவருடைய வாழ்வில் முழுவதுமாக தொடங்கிய எங்களுடைய பாதுகாவலரும் எங்களுடைய மறைசாட்சியும் புனிதருமான புனித தேவசகாயத்திடம் ஒவ்வொரு நாளும் தஞ்சமாக வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நீரே நிறைவு செய்தீர்களாக. அவருடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நீரே அவர்களுக்கு வழங்குவீராக. மேலும் உம்மிடம் அவர்கள் வேண்டும் அனைத்து ஜெபங்களையும் நீரே அவர்களுக்கு கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழவோம். எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை.
அர்ப்பணித்தோம் அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றை காண வேண்டும். உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நீலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலிதந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம் அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்
படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவன் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தலியோ எங்கள் ஆய நஸ்ரேன் எல்லா திருநிலையினராகிய அனைவருடனும் மத்திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உம திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவாச காற்றே என் வாழினூற்றே இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானே உன்னை தருவார். என் வாழும் என் வளமும் எல்லாமும் நீரானே. இறைவா, தலைவா, அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானே உன்னை தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையையும் அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சூலுலகிலே காற்றாடி மலையிலே ஆளி சூழுலகிலே காற்றாடி மலையிலே செந்நீர் சிந்திய சிகப்பு சூரியனே